நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு 3 நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ ஸஃபா ஆதம நூஹ வ ஆல இப்ராஹீம். நிச்சயமாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்கள், சந்ததியர்கள், அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை 5 விஷயத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். முதலாவது ஒரு விஷயம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது கரத்தால் அழகிய முறையில் படைச்சான். ஒன்று. இரண்டாவது விஷயம், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருளையும் கற்றுக் கொடுத்தான். படைத்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மூன்றாவது விஷயம், மலக்குமார்களை சஜ்தா செய்ய சொல்ல ஏவினான். வயது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது. நாம் மலக்குமார்களுக்கு சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொல்லி, ஃபஸஜது அவர்கள் உடனே சஜ்தா செய்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நான்காவது விஷயம், சுவனத்திலே தங்க வைத்தோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அதையும். வகுல்னா யா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னத. நீங்களும் உம்முடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் நீங்கள் தங்குங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். நான்காவது விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்தில் தங்க வச்சான். ஐந்தாவது உள்ள விஷயம், எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக ஆக்கினான். முதலாக படைத்த மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் முதல் தந்தை யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் மனிதனாக படைத்தான். இந்த 5 விஷயத்துக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். முதலாவது விஷயம், மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் மூழ்கி விட்டார்கள். அவருடைய சந்ததியர்கள் மீதம் இருந்தார்கள். அவரை மனித குலத்தின் தந்தையாக ஆக்கினார். இந்த உலகத்துக்கு முதலாக ஷரியத்து கொடுக்கப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் தஅபுது இல்லல்லா என்ற வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட மக்கள், அல்லாஹ்வை ஏற்காத மக்களை வெள்ளத்தால் ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த மக்களை அழித்து காமிட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க சொல்றாங்க, அந்த கப்பலில் ஒரு 80 பேர் மட்டும்தான் ஏறினாங்க என்பதாக ரிவாயத்தில் வருகிறது. அந்த 80 பேர் மக்களும் இருக்கிறார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியர்கள் என்பதாக வருகிறது. அதான் மனித குலத்தின் தந்தையாக ஆக்கினான் என்பதாக முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அன்னஹு அத்தால உம்ருஹு. நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான். முஃபஸ்ஸிர்கள் கிதாபிலே சொல்கிறார்கள், வயுகாலு தூபா லிமன் தால உம்ருஹு வ ஹுஸ்னு அமலிஹி. எவர் நீண்ட வருஷம் வாழ்கிறாரோ, நல்ல செயல்கள் செய்தாரோ, அவருக்கு சுப சோபனம் உண்டாகட்டும் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயதில் நபித்துவம் பட்டம் கிடைச்சிச்சு. 950 வருடங்கள் அல்லாவின் பக்கமாக அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மக்களை 950 வருட காலங்கள் அல்லாவின் பக்கமாக அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் ஏற்பட்ட பிறகு ஒரு 60 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். 60 வருட காலங்கள் வாழ்ந்ததுனால அவங்களுடைய சந்ததிகள் அப்படியே பெருகி விட்டார்கள். அந்த 60 வருட காலத்து இடைப்பட்ட காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஏலத்தால 1010 வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது விஷயம் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக துவா செய்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட மக்களுக்கும் துவா செய்தார்கள். அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டான் என்பதாக வருகிறது. நான்காவது விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தது, முதலாக கப்பலை தயார் செய்த மாமனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்னஇல் ஃபுல்க். நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹ். அவர்கள் முதலாக கப்பலை தயார் செய்கிறார்கள். ஐந்தாவது விஷயம், அல்லாஹ் முதலாக தூதுவராக அனுப்பி வைத்தான்.
தன்னுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு தூதுவர்களாக அனுப்பி வைத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஃபக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கூட்டத்தாருக்கு தூதுவராக அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 5 விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சங்கள் கொண்டது. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்த முதலாவது விஷயம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுக்கு தந்தையாக ஆக்கினான். முஃபஸ்ஸிரின் கிதாபுகளை எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வம்சாவளியிலிருந்து 1000 நபிமார்கள் வெளியானார்கள். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையுமே 1000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரின்கள் கிதாபுகளை கூறுகிறார்கள். இதை முதலாவது விஷயமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக, நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அன்னஹு இத்தஹதஹு ஹலீலா, நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். மூன்றாவது விஷயம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தான். அன்னஹு அன்ஜாஹு மினன்னார், நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடப்பட்டது, அதில் இருந்தார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை. இந்த மூணாவது விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாலாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கால இன்னி ஜஅலுக லின்னாசி இமாமா, நிச்சயமாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதர்களுக்கு ஒரு இமாமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவது விஷயம், வஇதிபுதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில கலிமாக்களை கொண்டு சோதித்தான் என்பதாக வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 5 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான் என்பதாக முஃபஸ்ஸிரின்களை கிதாபுகளை பதிவு செய்கிறார்கள். கணியத்து குறித்தானவர்களை, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் சிறப்புகளை கொடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்காக வேண்டி பஷீர வ நதீரா, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு நபிமார்களும் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளும் வாழக்கூடிய வாழ்க்கையில் மரணிக்கிற வரையிலையும் உலக மக்களிடத்தில், எல்லா மக்களிடத்திலையும் எச்சரிக்கை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதே போல சுப செய்தி சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்மளையும் ஏற்படுத்தணும். மக்களுக்கு மத்தியில எல்லா மக்களையுமே இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காகவும் அந்த மக்களுக்கு பஷாரத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அதே போல அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த அருள் புரிவானாக. நாளை மறுமையுடைய நாளில் நபிமாருடைய கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அந்த நபிமாரிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்